வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்றைக்கி வந்து எங்கள் கார்டன் அதிகமாக வெயில் அடித்தா கூட எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எங்களோட கார்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் எடுக்கல, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக எடுத்து வச்சது தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ பூக்கும், அழகாக இருக்கும். அதை தான் கொடுத்துருக்குறேன். வெறும் கோலம் மட்டும், இது கோலம் சேனல் தான். சரி, கோலம் மட்டும் கொடுக்குறக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். பாருங்கள், எப்போவுமே கொடுப்பேன் உங்களுக்கு கார்டன் அப்படியே எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு கொடுப்பேன். நல்லா இருக்கிற வீடியோஸ் மட்டும் பாருங்கள். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரே ஒரு கிளையில் எவ்வளோ பூ பாருங்கள். இந்த ரோஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பூக்குங்க. பன்னீர் ரோஸ் மட்டும் பூத்துக்கிட்டே இருக்கேன் எங்களோட கார்டனில். பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பெருசாக பராமரிப்பு இல்லைங்க. சும்மா தண்ணி ஊற்றி விடுவோம், எப்போயாவது உரம் போட்டு விடுவேன், அவ்வளோதான். செம்பருத்தி வச்சுருக்குறது, இது மெயினாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த செம்பருத்தி வச்சுருக்குறேங்க. மருதாணி அதுக்காக தான் வச்சுருக்கிறேன். அப்படி சில இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ்க்கு. அப்புறம் பூ வந்து உங்களுக்கு அழகுக்காக, மெயினாக அழகுக்காக தான் இந்த ரோஸ் எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. பூத்துருக்கும்போது காலையில் போய் பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காக வச்சுருக்குற இந்த கார்டன் ஒரு குட்டி கார்டன் தாங்க, பெரிய கார்டன்லாம் இல்லை. அந்தளவுக்கு எங்களால் வேலையும் பார்க்க முடியாது. இந்த கார்டனுங்கிறதுனால தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருமா போகுது. இதில் மருதாணி இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, அதுக்கப்புறம் ரோஸ் நிறைய வச்சுருக்குறேங்க. அந்த ரோஸ் வந்து வெயிலுங்கிறனால அதிகமாக உங்களுக்கு பூ இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது, முல்லைப்பூ செடி இருக்குது. இவ்வளோதாங்க ஒரு கார்டன். கத்திரி செடி இருக்குது, பாவச்செடி இருக்குது, அவ்வளோதாங்க. பாருங்கள், பன்னீர் ரோஸ். இது ஒரு ரோஸுங்க, அழகாக இருக்கும் கலரு. உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மெயினாக கோலம் சேனல் தாங்க. அப்பப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி விலாகு கார்டன் எப்போது கொடுப்போங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், முல்லைப்பூ செடி. அதே மாதிரி சமையல் சேனல் வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா சுவை 6ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்குறேன். அதையும் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சோன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே நாள் ஃபுல்லாக கார்டன் எடுக்கிற அளவுக்கு அது பெரிய கார்டன் இல்லைங்க. ஒரே ரோஸ் செடி தான் உங்களுக்கு இருக்கும். அது ஒவ்வொரு நாள் பூ அழகாக இருக்கும். மெயினாக இந்த கார்டன், இந்த வீடியோஸ் வந்து நான் எதுக்காக கொடுக்குறேன்னா அந்த பூவோட அழகுக்காக கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், புதினா தலை வச்சுருக்குறோம். இப்போ மாதத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் வருதுங்க. இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் அப்பப்போ ஒரு 4 வீடியோஸ் வந்துடும். இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு கதை இந்த மாதிரி வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கார்டனு, அதனால இது வச்சுருக்குறேன். உங்களுக்கு கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மழை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அப்படி பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மழை இல்லாதனால இந்த அளவுக்கு இருக்குது. சரி, இந்த அளவுக்காக இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாங்க. அந்த மாதிரி தான். இங்கே ஒரு ரோஸ் பூத்துருக்குது. செம்பருத்திங்க, செம்பருத்தி தான் உங்களுக்கு டெய்லி ஒரு 5-6 பூ பூக்குங்க. சாமிக்கு சில நாள் வைப்பேன், சில நாள் பார்த்திங்கன்னா அது எண்ணெய் காய்ச்சறதுக்கு காய வச்சுருவேன். அதுக்காக தான் மெயின் அந்த செம்பருத்தியை வச்சுருக்குறேங்க நான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நன்றி. இந்த சேனல் வந்து மெயினாக கோலம்காக தான் ஆரம்பித்தேங்க. இது கோலம் சேனல் தான். ஆனால் அப்பப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி கார்டன் வீடியோஸும் விலாக்ஸும் கொடுப்பேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.